மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாரு? நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்கா. பாஜகல இருக்கிறவங்க தான் பெரியாரை மதிக்கிறதே இல்லைன்னு நீங்கெல்லாம் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ பெரியாருடைய கொள்கைகள் என்ன? ஜாதி ஒழிப்பு தான் பெரியாருடைய முதல் கொள்கை. ஆனா மந்திரி என்ன பண்ணியிருக்காரு மேடையில? நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இட்ஸ் இரப்டிங் லைக் அ வால்கேனோ. எனக்கு என்ன இங்க புரியலைன்னா, இதை பத்தி யாராவது கேள்வி கேட்டாலோ இல்ல ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்ல இறங்கினாலோ உடனே அவங்கள அரெஸ்ட். அது சீமான் அண்ணனா இருக்கட்டும், அன்புமணி ஐயாவுடைய மனைவியா இருக்கட்டும், இல்ல முன்னாள் கவர்னர் தமிழிசை அம்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? அவர் பாட்டுக்கு எல்லாரு கூடயும் போட்டோ வேற எடுத்துக்கிறார். அதுக்கு வேற உடனே வந்துருச்சு. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாங்க. நீங்க உங்க மாநாட்டுல என்ன சொன்னீங்க? ஆளுநர் பதவியை நாங்க எதிர்க்கிறோம், ஆளுநரே எங்களுக்கு வேண்டாம். ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால் ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும். இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த போது நீங்களே யாரை போய் சந்திச்சீங்க? ஆளுநரை தான் சந்திச்சீங்க. இது என்னது? இது பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூமி இருட்டுன்னு ஆயிடுமா? வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். சமூக நீதிங்கிறீங்க, ஜாதியை ஒழிக்கணுங்கிறீங்க, பெரியார் கொள்கையெல்லாம் நாங்கள் கடைபிடிப்போங்கிறீங்க. ஆனாலும் மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாரு? நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறாரு. இப்போ இதுவும் எப்படி கனெக்ட் ஆகுது எனக்கே புரியல. சரிங்க, பாஜகல இருக்கிறவங்க தான் பெரியாரை மதிக்கிறதே இல்லைன்னு நீங்கெல்லாம் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ பெரியாருடைய கொள்கைகள் என்ன? ஜாதி ஒழிப்பு தான் பெரியாருடைய முதல் கொள்கை. ஆனா மந்திரி என்ன பண்ணியிருக்காரு மேடையில? நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை. அதுக்கு பேர் என்ன? அப்போ ஆண்ட பரம்பரைன்னு நீங்க சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப அது ஜாதி ஒழிப்பு இல்லை, ஆனாலும் நாங்க பெரியாரை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. என்னங்க இது? ஒரே காமெடியா போயிட்டு இருக்கு. எனக்கு நிஜமாவே புரியல. ஏன்னா அக்கார்டிங் டு திமுக நாங்க தான் we are all against பெரியார். ஆக்சுவலி நாங்க யாருமே பெரியாருக்கு அகேன்ஸ்ட் இல்லை. இன்ஃபேக்ட் பெரியாரோட கொள்கை ஜாதி ஒழிப்பு, சமூக நீதியை மேக்சிமம் ஃபாலோ பண்றது பாஜக தான். அதை யாரும் நம்ப மாட்டீங்க. அதை பத்தி இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம். அது இந்த பதிவில் அது நம்ம சொல்ல வேணாம். ஆனா பெரியார் 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 பெரியாருன்னு கொடி பிடிச்சுக்கிட்டு சுத்துற அத்தனை பேரும் இப்ப எங்க போயிட்டீங்க? நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? சரி, இது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இட்ஸ் இரப்டிங் லைக் அ வால்கேனோ. எனக்கு என்ன இங்க புரியலைன்னா, இதை பத்தி யாராவது கேள்வி கேட்டாலோ இல்ல ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்ல இறங்கினாலோ உடனே அவங்கள அரெஸ்ட். அது சீமான் அண்ணனா இருக்கட்டும், அன்புமணி ஐயாவுடைய மனைவியா இருக்கட்டும், இல்ல முன்னாள் கவர்னர் தமிழிசை அம்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? உடனே அரெஸ்ட். அப்போ பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் தமிழ்நாட்டில் யாருமே பண்ணக்கூடாதா? அது டெமோக்ராட்டிக் ரைட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் தானே. அது ஏன் அலௌட் இல்லை? எனக்கு புரியல. என்ன எல்லாருமே கேட்குறோம்? அவர் வந்தாரு, இந்த சம்பவம் ரொம்ப அசிங்கமா நடந்துச்சு, வித்தின் 3 hours அரெஸ்ட் பண்ணிட்டோம். ரைட்டு, எப்படிங்க உள்ள வந்தாரு? ஹீ இஸ் a ரிப்பீட் அஃபெண்டர். அவர் மேல 20க்கு மேல கேசஸ் இருக்கு, எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. அப்போ ஒரு அக்யூஸ்ட் ஹாப்பியா நடமாடிக்கிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் தானே இந்த சம்பவம் நடந்து அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாமே. அவர் முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருந்தா. அவர் பாட்டுக்கு எல்லாரு கூடயும் போட்டோ வேற எடுத்துக்கிறார். அதுக்கு வேற உடனே வந்துருச்சு. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாங்க. ஆனா 20க்கு மேல கேசஸ் இருக்கு, எஃப்ஐஆர்ஸ் பதிவாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு நபர் எப்படி ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல? எப்படி போட்டோ எடுத்துக்கிறாரு எல்லார் கூடயும்? இந்த கேள்வி ஆஸ் அ உமன் நான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு இன்னைக்கு. ஆஸ் அ உமன் ஐ ஃபீல் அஃப்ரேட். மாண்புமிகு முதலமைச்சரை நான் கேட்கிறேன், கோரிக்கையாவே வைக்கிறேன், சார் எங்களுக்கு சேஃப்டி இருக்கா தமிழ்நாட்டுல ஆஸ் விமன்? இல்ல, பயமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கேள்வியை தானே எல்லாரும் எழுப்புறாங்க. ஒரு ரிப்பீட் அஃபெண்டர் எப்படி ரைட் ராயலா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போனாரு?
அதுக்கு பதில் இல்லையா? அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், 3 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணதே ரொம்ப லேட்டுங்க. அதுதான் நீங்கள் பிரச்சனையே. முதலையே அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். அதுக்கு கேள்வி கேட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணால் எல்லாரையும் அரெஸ்ட். யாரை அரெஸ்ட் பண்ணணுமோ அவரை கரெக்டான நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாமல் ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களை அரெஸ்ட் பண்ணால் இது எந்த விதத்தில் நியாயம்? என்ன நடந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்கிற காலங்கள்லாம் போய் இன்னைக்கு பயமாக இருக்குது தமிழ்நாட்டில் நடமாடணும்னா. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் கொடுக்கறாரா? இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு க்ளோஷர் இதுக்கெல்லாம் வருமா? ஒண்ணுமே தெரியலீங்களே. என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு நிஜமாவே வியப்பா இருக்கு. இவ்வளோ பெரிய இஷ்யூ, எங்களுடைய மாநில தலைவர் தன்னைத்தானே சாட்டையால அடிச்சுக்கிற அளவுக்கு அவர் அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் திஸ் இஷ்யூ காட் நேஷனல் அட்டென்ஷன். அவருக்கு அட்டென்ஷன் இல்லை, நேஷனல் அட்டென்ஷன் வரணுங்கிறதுக்காக தான் அவர் அதை செஞ்சார். இட்ஸ் கால்ட் அட்டோன்மெண்ட். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு விஷயம் நம்மளை நாமே சாட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது. இது பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு கிடையாது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு சாட்டையால் அடிச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் பப்ளிசிட்டி கிடைக்கணுங்கிற நிலைமையில அவர் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் பண்ணாரு? இட் இஸ் அட்டோன்மெண்ட். இத்தனை பாவம் நடந்துகிட்டு இருக்கீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கணுமேனு முருகரை பார்த்து தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டார். இதுதான் சிச்சுவேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் இது தீரலை. ஏன்னா அதிமுக இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்காங்க. யார் அந்த சார்? ஊர் பூரா போஸ்டர் ஒட்டியாச்சு, சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. யார் அந்த சார்? இதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஸோ வாட்ஸ் கோயிங் ஆன் இன் தமிழ்நாடு? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்க. ஏன்னா as women we are worried. I feel unsafe. அதாவது எதை பார்க்கறது எதை பேசுறதுன்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சுங்க வர வர. இது ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் நம்ம விஜய் சாரோடைய கட்சி தாவேகா அவங்களும் போராட்டம் நடத்தினாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. வெரி குட். அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் போராட்டம் நடத்தினாங்க தாவேக்கால. அது ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அட்லீஸ்ட் நடத்தினாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா பல பேர் வாயை மூடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் பயங்கரமாக பேசக்கூடிய பல பேர், அதாவது சமூகத்து மேலே அக்கறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பல பேர் மௌன விரதம். ஸோ அது பரவாயில்ல. அட்லீஸ்ட் தாவேக்கா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் மாநாட்டில் என்ன சொன்னீங்க? ஆளுநர் பதவியை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆளுநரே எங்களுக்கு வேண்டாம், எங்கள் கொள்கைகளில் அது ஒன்று அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு நீங்கள் சொன்னது. நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் நாங்கள் அம்பேத்கரை தான் எங்களுடைய ஒரு மென்டார், எங்களுக்கு அவர் தான் ரோல் மாடல், அதையும் நீங்கள் தான் சொன்னீங்க. அம்பேத்கர் தாங்க கொண்டு வந்தது இந்த ஆளுநருங்கிற விஷயத்தை. ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த போது நீங்களே யாரை போய் சந்திச்சீங்க? ஆளுநரை தான் சந்திச்சீங்க. ஏன் சந்திச்சீங்க? சிஎம் பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த ஆளும் கட்சியை பற்றி ஒரு விஷயத்தை யாருக்கிட்டையாவது கொண்டு போகணும்னா ஆளுநர்கிட்ட கொண்டு போகணும். அதுக்குத்தான் அந்த பதவி உருவாக்கப்பட்டது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எதுக்கு இருக்காங்க, கவர்னர்ஸ் எதுக்கு இருக்காங்க? இதுக்காகத்தான் அம்பேத்கர் ஐயா இதை உருவாக்கினாரு. நீங்க போற்றி வணங்குற அம்பேத்கர் ஐயா உருவாக்கினது இதுக்காக தான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? மாநாட்டில் ஆளுநரே வேணாம், நீங்க கடைசியில் நீங்களே போய் ஆளுநரோட தான் உக்காடுறீங்க. ஸோ தயவு செய்து ஒரு விஷயம் பேசும்பொழுது புரிதலோட பேசுங்க. நீங்க இப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க, சினிமா டைலாக் பேச முடியாது. இருக்கிறத இருக்கிறபடி கரெக்டாக அனலைஸ் பண்ணி பேசணும். நீங்களே ஆளுநரை பார்க்க போயிருக்கீங்க, அப்போ எப்படி ஆளுநர் பதவி வேணாம்? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தபோது ஆளுநர் தானே பார்க்க போனீங்க. ஏன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதே சிஎம்க்கு அகேன்ஸ்டாக தான். அப்போ யார்கிட்ட போனீங்க? இதெல்லாம் நீங்கள் பண்ணது தான், நாங்கள் பண்ணல, நீங்கள் பண்ணீங்க. அதனால புரிதலோட நடந்துக்கணும். அது தாவேக்கா தொண்டர்களும் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் ஓட்டு போட்டு அவரை சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு அவர் சிஎம் ஆகி அவருக்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஆளுநர்கிட்ட தான் போகணும். இதுதான் ரூல், இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தா சரி, இல்லைன்னா கஷ்டம். அதாவது ஒரு சேயிங் இருக்கு, while Rome was burning, Nero was playing the fiddleன்னு. இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு பக்கம் பத்திக்கிட்டு எரியுதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம். நான் இன்னொரு பக்கம் திமுகவோட ஐடி விங் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளக்கார்டை வச்சுக்கிட்டு 4 லேடிஸை நிற்க வச்சு we are very safe in தமிழ்நாடு அப்படின்னு அந்த வீடியோவை சன் நியூஸில் மற்ற எல்லா சேனல்ஸ்லையும் வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியலிங்க, இது என்னது? இது பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூமி இருட்டுன்னு ஆயிடுமா? There are so many problems. Law and order is in the pits.
இதெல்லாம் நிஜமாவே தயவு செய்து களத்துல இறங்கி, நான் மாண்புமிகு முதலமைச்சரை திருப்பியும் கேட்டுக்கிறேன், தயவு செய்து களத்துல இறங்கி பிரச்சனையை தீர்க்கிற வழிக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ப்ளீஸ் கொடுங்க. ஏன்னா இட் இஸ் ஸ்கேரி. ஸ்கேரி இஸ் அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.